வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். 15 நாள் தொடர்ந்து பிரைடல் மேக் ஓவர் vlog வந்து பார்த்துட்ருக்குறோங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் 2 நாள் மேக்கப் முடிச்சுட்டு 3வது நாள் வந்து ஒரு கஸ்டமர் வீட்டுக்கும் போயிட்டு அப்புறம் ரொம்ப மழையிலையும் வந்து அடுத்த பிரைடல் ப்ளேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு கண்டினியூவாக இந்த வீடியோவை வந்து பார்ப்போங்க. எங்களுக்கு மேக்கப்புக்காக கொடுத்துருக்குற ரூம்ங்க இது. ஆனால் இங்கே வச்சு சாரீ பிளேட்டிங்கெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பெட்டில் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்குறாங்க. அதனால் நாங்கள் என்ன ஐடியா பண்ணியிருக்கிறோன்னா என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த சாப்பிட்றதுக்குள்ள யூஸ் பண்ணுறாங்கல்ல ஒரு டேபிள் அது இருந்துச்சுங்க. அதை நாங்கள் வந்து இப்போ செகண்ட் ஃப்ளோரில் நாங்கள் இருக்கிறோம். இங்கே தான் எங்களுக்கு ரூம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்களோட நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு வந்து கொடுத்துருக்குற ரூம்ஸ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இங்கே வெளியே வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். எங்களுக்குனே கொடுத்த மாதிரி இதோ அங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட்டு, அங்கே ஒன்று, இதோ இங்கே கூட ஒன்று இருக்குது. இதோட நாங்கள் வந்து ட்ராவலெல்லாம் பண்ணுறதுனால இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவோம். இதெல்லாம் மேலே வச்சா அயனிங் டேபிள் ரெடி. இந்த சாரீ தான் வந்து இப்போ பிரைடு வந்து வியர் பண்ண போகிறாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு முகூர்த்தம் மேக்கப் மட்டும் தாங்க புக் ஆகிருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து முகூர்த்தம்கான சாரீ வந்து இது தான். ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சாரீ வந்து வியர் பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் இந்த சாரீ வச்சு கொடுப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு கட்ட போகிற சாரியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கஸ்டமர் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க ஏற்கனவே அந்த சாரியை. நம்ம வந்து ஒரு சாரீ ட்ரேப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாமளே ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி அப்படி தான் வந்து ட்ரேப் பண்ணி விடுவோம். ஆனால் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சு எங்களுக்கு ட்ரேப்பிங் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணவங்க வந்து ரொம்ப மோசமாக வந்து இந்த ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை நான் வந்து சொல்லணுமா வேண்டாமான்னு கூட தெரியலிங்க. ஆனால் எனக்கு இது வந்து சொன்னால் தான் வந்து மற்றவங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா இவங்கள மாதிரி நல்ல கஸ்டமர் நமக்கு கிடைக்கும்போது நம்ம இந்த மாதிரி மோசமாக ஒர்க் பண்ணி கொடுத்தோம்னா அது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. கஸ்டமர் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலுமே நம்ம ஒர்க்கில் எந்த குறையுமே வந்து சொல்லக்கூடாதுங்க. அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். ஆனால் அது பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த ஒர்க் பண்ணி வச்சாங்கன்னே தெரியல. ஒரு பின் குத்துனதில் கூட ஒரு நீட்னஸ் இல்லைங்க. ரொம்ப கசன்னு குத்தி அது யாருமே வந்து ட்ரேப் பண்ண முடியாது. நார்மலாக வந்து ஒரு சாரியை கொடுத்து ட்ரேப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்னங்க பண்ணுறது? ஏன்னா நம்ம வீடியோ ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்குறவங்க எல்லாருக்குமே தெரியுங்க. நான் யாரையுமே வந்து எந்த இடத்துலையுமே வந்து குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். இந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் பண்ண மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே நேரில் என்ன நினச்சி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கைக்கு வரும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த சாரியை ட்ரேப் பண்ணி விடுறோம் அப்படின்னா நாங்கள் தானே கட்டி விட்டோன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் மேலே தானே தப்பு வர மாதிரி ஆகும். இப்போ குட்டி ரூமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ப்ரீ ப்ளீட்டிங்கோ இதை மாற்றி பண்ணுறக்கோ எந்த வசதியுமே இல்லை அப்படின்னா அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் போயிருந்தாங்கன்னா அங்கே என்ன தான் பண்ண முடியும்? நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், டேபிள் வந்து டைனிங் டேபிள் எடுத்துகிட்டு வந்து போட்டு நாங்கள் அயனிங் டேபிளாக மாற்றி ரெடி பண்ணி இதை ஃபுல்லாக பிரிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் வந்து அயன் பண்ணணும். அந்த ப்ளீட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிராஸாக எடுத்து பின்னெல்லாம் கிராஸாக குத்தி கசன்னு சாரியை போட்டு சுருட்டி அப்படி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா யார் பார்த்தாலுமே கோபம் வரும். அந்த மாதிரி தான் வந்து அந்த ஒர்க் இருந்துச்சு. கரெக்டாக மேக்கப் டைமுக்கு தான் நாங்கள் அங்கே போயிருக்கிறோம். அப்படின்னாலும் ரொம்ப சிரமம் ஆயிருக்குங்க. நாங்கள் அங்கே போயிட்டு வந்து ஒரு நைட்டே வந்து அங்கே போய் ஸ்டே ஆகிற மாதிரி போயிட்டோம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டைமும் இருந்துச்சு. அப்போவுமே நாங்கள் நைட்டு போகும்போதே வந்து 12:30 மணி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா 2 மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் 2 மணி நேரம் டைம் இருந்துச்சு. அதனால இந்த சாரீ ஃபுல்லாக பிரிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் வந்து பிளெயின் அயன் பண்ணோம். கூட அசிஸ்டிங்க்கு வந்துருந்த பொண்ணுங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அக்கா இன்றைக்கி 2 மணி நேரம் கிடைக்குது தூங்கலான்னு நினச்சிட்டு வந்தேங்க்கா. இன்றைக்கும் வந்து நம்மளோட வாழ்க்கையில் விதி விளையாண்டுருச்சு. இந்த சாரீ வந்து அயன் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு நிறைய வந்து டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கையும் நாங்கள் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக பிரைடும் வந்துட்டாங்க. நம்ம எப்போவுமே அயன் பாக்ஸ் இந்த பெட்ஷீட் இதெல்லாம் கொண்டு போகிறதுனால ரொம்பவுமே சேஃபாக வந்து எங்களுக்கு இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து எங்களுக்கு நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. ஏன்னா நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் இல்லையா, அப்போ அதெல்லாம் நம்மளோட வேலையில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வந்து ஆட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 7 பேக்கு பக்கமே நாங்கள் எடுத்துகிட்டு போவோங்க ஒவ்வொரு மேக்கப்புக்குமே. அவ்வளோ திங்ஸ் வந்து இப்போல்லாம் தேவைப்படுது. கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில் ஒரு டைம் நடக்கிறதுங்க. அதில் அவங்கள நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் கல்யாண ஆல்பத்தை பார்க்கும்போதும் நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க, வருத்தப்படுவாங்க. என்னடா இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போய் நம்மளோட ஒர்க்கை கொடுத்து நம்ம இப்படி கெடுத்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் தாங்க ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பேர் வாங்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து அங்கே என்னென்ன சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு பேட் சுச்சுவேஷன் இருந்தாலும் அதையும் நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்ல கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் நீட்டாக வந்து ப்ளீட்டிங் பண்ணி வச்சுட்டோங்க. பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நம்மளோட பிரைடும் வந்துட்டாங்க.
இவங்க பிரியதர்ஷினி, இவங்க வந்து திண்டுக்கல்காரங்க. இவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம மேக்கப் பண்ணியிருந்தோங்க. அந்த ஒர்க் பிடிச்சதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த முகூர்த்தம் லுக்கு வந்து பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபுல்லாக மாப்பிள்ளை வீட்டு சைடில் பண்ணுற ஒர்க்காக இருந்தாலும் மேக்கப்புக்கு சூர்யாக்கா தான் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை முன்னாடியே வந்து புக் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருந்த சாரியை நம்ம வந்து நீட்டாக வந்து ட்ரேப் பண்ணியிருக்கிறோம். இங்கே அதை தவிர வேறு எந்த டென்ஷனுமே இல்லைங்க. நம்மளோட கஸ்டமரும் நம்மளை வந்து அவ்வளோ நல்லா வந்து பார்த்துக்கிட்டாங்க. அழகா இருக்குப்பா. இதுதான் நான் இந்த செட்டு தான் எதிர்பார்த்தேன். இல்லை இது ரூபி எல்லாத்துக்கும் சூட் ஆகும். உங்களோட இதுக்குலாம் சொல்லவே வேணாம். செகண்ட் மேட்ச் செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. தேங்க்யூ. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் எப்போவுமே கஸ்டமர்கிட்ட சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதையும் வந்து ஆட் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக வந்து சாரீ வந்து ப்ரீ ப்ளீட்டிங் ஏதாச்சும் பண்ணி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் இப்போ சொல்லிடுறது. ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை விட எக்ஸ்ட்ராவாக பெட்டராக இருக்கு மேம். ஓ தேங்க்யூ. என்கேஜ்மெண்ட்டுக்கு பண்ணது பிடிச்சிருக்கா, முகூர்த்தம் பண்ணது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். எனக்கு வந்து ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்றுக்கு ஒன்று செலச்சதில்லை அப்படின்றது சூப்பராக இருக்கு. ஓ தேங்க்யூ. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மெயின் சாரீ கொடுத்தாங்க. இதுவுமே நம்ம ஏற்கனவே வந்து ப்ளீட்டிங் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோங்க. இந்த சாரீ ட்ரிப்பிங்க்கு வந்து பொண்ணு ரூமில் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு செப்பரேட் ரூம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து இங்கே எல்லா திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருந்தோம். ப்ரைட் வந்தோடனே வந்து ரொம்ப அழகாக வந்து சாரீ ட்ரிப்பிங் பண்ணியாச்சுங்க. ரொம்ப அவசரப்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து கொஞ்சம் நல்லாவே டைம் கொடுத்துருந்தாங்க. இவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம தாங்க பண்ணியிருந்தோம். அங்கேயும் ஒரு செகண்ட் சாரீ சேஞ்சிங் இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுவாங்கன்னு பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டே இருந்தோம். கூப்பிடல. எங்கே அவசரம்னு சொன்னாங்களோ அங்கே நிதானமாக ரெடி ஆகிறோம். அன்னைக்கு பொறுமையாக பண்ணலான்னு சொல்லி அவ்வளோ அவசரம் ஆச்சுல்ல. ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் வந்து டக்குன்னு அனுப்பி விடுங்கன்னாங்களா. இந்த ஒர்க்கு முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது யுகியோட ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோனுங்க. அவள் போர்டிங் ஸ்கூலில் படிக்கிறான். உங்கள் பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. இல்லைங்க நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டேன். 20 நாள் ஆச்சுங்க யுகியை பார்த்து. ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் என்னை பார்த்தோன்னே வந்து ரெடி ஆகிட்டா. வந்து அவளை பார்க்குற வரைக்குமே எனக்கு கொஞ்சம் பக்குன்னு தாங்க இருந்துச்சு. பிள்ளைக்கு எப்படி இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தோன்னே அவளுக்கும் சரியாயிருச்சு. அவளை பார்த்தோன்னே எனக்கும் நிம்மதியாயிருச்சு. யுகி ரெடி ஆகிற வரைக்கும் நீ 2 நாளைக்கு அவள் கூட தாங்க நான். ஓகே ஹை. உடம்பு நல்லா இருக்கா யுகி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? இருக்குடியே போய் சொல்லி போட்டுங்கியா? உங்களை பார்க்கவே எனக்கு சரியா போச்சு. என்னை பார்த்தோன்னே சரியாயிருச்சா? 2 நாளாக 3 நாளாக தூங்காமல் வந்தா. இந்த பிள்ளை இந்த வேலையை பண்ணி வச்சுருக்குது. நானும் 2 நாளாக 3 நாளாக காய்ச்சலில் தூங்காமல். அது அம்மா கிட்ட வந்துட்டு இல்லை ஒன்று சரியாயிடும். சரியாயிடுச்சு. இப்படி தான் இந்த ஆஸ்பத்திரியில் தான் என் பக்கத்தில் கூட்டிக்கோன்னு உன்னை படுக்க வச்சுருந்தாங்க. இப்போ பாரு மண்டையே சோறு இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. ஆகிடுச்சு. கரெக்டாக 2 நாள் கேப் இருந்துச்சுங்க அடுத்த மேக்கப்புக்கு. இனி 2 நாளைக்கு அமுனி கொடுத்தேன். இந்த 2 நாள் கேப்பில் அப்கமிங் பிரைட்ஸ்க்கான ஜுவல்லரி செலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்குங்க. செம்ம டயர்டாக இருந்துச்சுங்க. ஆனால் கிடச்ச 2 நாள் வந்து பாப்பா கூட இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, பிள்ளைக்காக 2 நாள் இருந்தது எனக்கு சந்தோஷம்தான். நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. மேக்கப் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸ்க்கு சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.